கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரதான இரக்கம், கிருபை, அவருடைய தயவு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய பிரசன்னம், தேவனுடைய சித்தம் நம் வாழ்க்கையில் நேற்றும் இன்றும் என்று மாறாதிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் அவர் வருகை மட்டும் நம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு குடிகாரன், அதாவது முழு குடிக்கிற ஒரு மனிதன் எப்படி திருந்தி ஒரு ஊழியக்காரனாக மாறினார் என்பதை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உண்மையில் நடந்தது, அது கதை அல்ல, இது நிஜம். எப்படின்னா, ஒரு ஒரு ரொம்ப குடிக்கிற ஒரு தகப்பன், ஒரு கணவன், இந்த மனைவிக்கு அந்த துக்கம் தாளலை. ஏன்னா குடிச்சிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல, அந்த மனைவியை அடிக்கிறது, அந்த மனைவியை கொடுமைப்படுத்துறது, வீட்டில் பிள்ளைங்கள் எல்லாம் மிதிக்கிறது, சாப்பாடெல்லாம் அள்ளி இறக்கிறது, இப்படி மிக கொடுமையான காரியங்கள் பண்ணின ஒரு புருஷனாக இருந்ததுனால அந்த அம்மா ரொம்ப வேதனைப்பட்டுட்டு அது என்ன பண்ணுச்சான், ஒரு நாள் அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க சொன்னாங்களாம், போம்மா சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணு, ஆண்டவர் மாற்றுவார். சரின்னு சொல்லிவிட்டு அது சர்ச்சுக்கு போய் அது ஜெபம் பண்ணியிருக்கு. அப்போ பாஸ்டர் சொல்லியிருக்கிறார், கவலைப்படாதம்மா, கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவார், நீ அன்பை காட்டு, நீ எப்பயும் அன்பாக நடந்துக்கோன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ சரின்னு சொல்லிவிட்டு இந்த இது என்ன பண்ணியிருக்கு. அப்போது அந்த பாஸ்டரோட அட்வைஸ்லாம் எப்படின்னா, ஒரு கணவன் மனைவி எப்படி நீங்கள் ஐக்கியமாக வாழணும், எப்படி இதை பற்றியே அவர் பேசுவார். அப்போ இந்த அம்மா அதெல்லாம் கேட்டுக்கிட்டே வந்தது. ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கு, ராத்திரி அந்த ஆள், நீ சர்ச்சுக்கு ஏன் போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ணுவாராம், ஒரு நாள் போயிட்டு வந்தவுடனே அந்த இது கையில் வச்சுருந்த அந்த பைபிளையும் கிழித்து அந்த காலில் போட்டு மிதிக்கிறது, அதை தூக்கி எறிகிறது எல்லாத்தையும். அப்போ கூட இது என்ன பண்ணுச்சான், ஐயோ நம்ம கொடுத்த பைபிளை இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி பக்கம் பக்கமாக கிழிஞ்சதெல்லாம் எடுத்து புறக்கி பயந்து போய் அதை என்ன பண்ணியிருக்கு, குப்பையில் போடாமல் அதை ஒளிச்சு வச்சுருக்கு, வீட்டில் ஒளிச்சு வச்சுருந்துருக்கு. ஒரு நாள் இவன் ராத்திரி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வாசல்லே வாந்தி எடுத்துகிட்டு படுத்துட்டானான். அப்போது இது கதவை திறந்துட்டு என்ன பண்ணியிருக்கு, வாந்தி எடுத்த இந்த பைபிளை கிழிச்ச அன்னைக்கு கடுமையாக அடிச்சிருக்கான். அப்போது அது போய் சொல்லியிருக்கு, பாஸ்டர் திருந்தவே இல்லை, என்ன தான் நான் பொறுமையாக நடந்துக்கிட்டாலும் என்ன பண்ணினாலும் இன்னும் என் புருஷன் திருந்துற மாதிரி இல்லை அப்படின்னு ஓடி போய் அதாவது குறை சொல்லி அழுதுருக்கு. அப்போ அவர் சொன்னாராம், நீ என்ன பண்ணு, ஆண்டவர்கிட்ட இந்த கணவரை எனக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நீ ஸ்தோத்திரம் சொல்லு, போ ஸ்தோத்திர பலியிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். இந்த வார்த்தையை கேட்ட மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, என்னடா நம்ம அவ்வளோ வேதனையோடு நம்ம ஒரு காரியத்தை சொல்கிறோம், அவர் நமக்காக ஜெபிப்பாருன்னு பார்த்தோம், ஏன்னா பாஸ்டர்கிட்ட போய் சொல்கிறது அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்கன்ட்டு. இவர் என்னடானா, நீ போய் ஸ்தோத்திரத்தோடு போய் நீ நீ சொல்லு, இந்த புருஷனை கொடுத்தக்காக எனக்கு ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு போய் சொல்லுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா படிக்காதம்மா, அதனால் அது என்ன பண்ணியிருக்கு, எல்லாத்தையும் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கு. அன்றைக்கு தான் ராத்திரி வெளியே இந்த மாதிரி இந்த ஆள் குடிச்சிட்டு வாந்தி பண்ணிட்டு போட்டிருக்கான். அப்போ இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கா, அந்த ஆளை இழுத்து உள்ளே கொண்டு வந்து போட்டு வாந்தியெல்லாம் அலசி விட்டு இந்த ஆளை தொடச்சி ராத்திரி என்ன பண்ணியிருக்கு, முழங்கால் போட்டு, நம்ம பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லி இந்த புருஷனோட தலைமாட்டில் முழங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த கணவரை நீர் கொடுத்தக்காய் எனக்கு ஸ்தோத்திரம், இந்த புருஷனை நீர் எனக்கு கொடுத்தக்காய் ஸ்தோத்திரம், இந்த நல்ல புருஷனை கொடுத்தக்காய் ஸ்தோத்திரம்னு அது ராத்திரி முழுக்கும் சொல்லியிருக்கு. ஏன்னா பாஸ்டர் அப்படித்தானே சொல்ல சொன்னார் அப்படின்னு ராத்திரி முழுக்கும் சொல்லியிருக்கு. ஸோ இது கண்ணை மூடிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. இவன் என்ன பண்ணியிருக்கான், குடிகாரன், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி இந்த டைமில் அவன் முழிச்சு, அதாவது அவனோட குடி போதை தெளிஞ்சு அவன் கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பார்த்தா இது பக்கத்தில் உட்காந்து இது மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது இவன் பார்த்துட்டு அதை என்ன சொல்லுது அப்படின்னு காதை கொடுத்து கேட்டிருக்கான். அது முணுன்னு அது ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கதை என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அது சொல்கிறது இவன் காதில் விடுது. உடனே இவனுக்கு என்ன ஆயிருந்திருக்குன்னா, அவனோட இருதயத்தையே நொறுக்குன மாதிரி அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். என்னடா நான் இவ்வளோ முரட்டு மனுஷன், அடிக்கிறேன், குடிக்கிறேன், 10 பைசா இவளுக்கு கொடுக்க மாட்டேன், இவ சம்பாதிக்கிறத நான் பிடுங்கி கொண்டு நான் குடிப்பேன், இவளுக்கு நான் இது வரைக்கும் நல்லதே நான் செய்யலை, ஆனால் இந்த நல்ல புருஷனை கொடுத்த காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி இவ சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான், எந்திரிச்சு உட்காந்து அவனும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னே சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். இவன் கண்ணை முழிச்சு பார்த்தா அவனுக்கு ஒன்றும் பேச தெரியல, ஆனால் ஸ்தோத்திரம்னுக்கிட்டு இருந்திருக்கான். அப்புறம் இவன் முழிச்ச உடனே மன்னிப்பு கேட்டானா, நான் தப்பு பண்ணுறேன், என்னை மன்னிச்சிரு, நாளைக்குலேருந்து நானும் உன் கூட சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வாரத்துலேருந்து அவரும் போனாராம். போயிட்டு கொஞ்ச நாளையில் அந்த குடியெல்லாம் விட்டுட்டு அந்த அந்த ஆவியானவர் அவர் ஆளுகை செய்யும்போது அவருக்கு தேவனோட சித்தம் அது, அவர் ஊழியம் செய்யணுன்ட்டு அவர் முன்குறித்திருந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு,
ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து உலகத்தை அதாவது கலக்கிறது போல அந்த ஏரியாவை முழுதும் அவர் கலக்கிறது போல அவர் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உண்மையில் பிரியமானவர்களே, இது கதை அல்ல, நிஜம். இன்றைக்கும் ஒருவேளை இதை பார்த்து கொண்டே இருக்கிற உங்களுடைய கணவரோ இல்லை உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், இல்லை அண்ணனாக இருக்கலாம், யார் குடிகாரங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளுடைய வேலை. அதாவது அன்பு காட்டணும், பொறுமையாக இருக்கணும். 2வது ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த 3ஐயும் நாம் செய்து கொண்டு வரும்போது நிச்சயமாகவே ஒரு நாள் அவர்கள் மாறுவார்கள். நம் ஜெபம் ஒரு நாள் வீணாக போகாது. நம்ம நினைக்கலாம், இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டேன், நடக்கலை. பாருங்கள், அந்த அம்மா கூட போயிட்டு அது சொல்லுதில்ல, வெறுத்து போய் தான் பாஸ்டர்கிட்ட சொல்லிச்சு, ஆனால் கீழ்ப்படிஞ்சது. அதுபோல் தான் பிரியமானவர்களே, நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு நாம் தேவனிடத்தில், ஏன்னா சில காரியங்கள் ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறார்னா நம்மை களை எடுப்பதற்காக, நாம் இன்னும் பரிசுத்தம் படுவதற்காக. ஆண்டவர் சொல்கிறார்ல, இன்னும் பரிசுத்தம் பண்ணுவேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொடியானது அதிக கனிகளை கொடுக்கும்படியாய் இன்னும் நான் கிளைகளை வெட்டி போடுவேன்னு சொல்லுதில்ல, அது போல தான் நம்மை அவர் பரிசுத்தம் பண்ணுவார். அதனால் பிரியமானவர்களே, நிச்சயமாக உங்கள் கணவர் குடிகாரராக இருந்தால் அவர் மாறுவார். தம்பியாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், உங்கள் அப்பாவாக இருக்கட்டும், இந்த வீடியோ கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் அவங்ககிட்ட அன்பு கோபத்தை காட்டாதீங்க. முடிஞ்ச அளவு அந்த அம்மா தேவனுடைய அன்பையே காட்டியிருக்கு, அதனால தான் அவர் மாறி இருக்கிறார். அதுபோல் தான் நாம் தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்து நம்மேல் பாவிகளை நேசித்த அந்த அன்பை எப்படி குடிகாரர்கிட்ட காட்ட முடியும்? அவர் பாவிகளை தானே நேசிச்சாரு. அவர் பிள்ளையாக இருந்தால் நம்ம காட்டுவோம். நிச்சயமாக குடிகாரன் மாறுறது மட்டும் இல்லை, கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நின்ற அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் இடத்தில் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன். God bless you.